இந்த கிராமத்தின் மேல் வானம் பூரா நட்சத்திரங்களால் நிறைந்திருக்கும். ஆனால் இன்று ஒரு விண்மீன் மட்டும் வழக்கத்தை விட பிரகாசமாக ஒளித்திருந்தது. அதன் ஒளி மரங்களின் இலைகளில் விழுந்து நிலத்தை வெள்ளி நிறத்தில் மூடியது. கிராமத்தில் உள்ளவர்கள் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். இது என்ன அதிசயம் என்று அவர்கள் நினைத்திருந்தார்கள். ஆனால் அவர்களின் யாருக்கும் அது என்ன ரகசியம் என்று அறியவில்லை. ராமு ஒரு 10 வயது சிறுவன். அந்த விண்மீனை பார்த்து மெய்மறந்து நின்றான். அவனுக்கு அது ஒரு சாதாரண நட்சத்திரம் இல்லை என்று தோன்றியது. அதன் ஒளி அவன் மனதில் ஒரு கேள்வியை எழுப்பியது. அவன் தன் அப்பாவிடம் கேட்டான், அப்பா, அந்த நட்சத்திரம் ஏன் இவ்வளவு பிரகாசமாக இருக்கிறது? அப்பா சிரித்து கொண்டே சொன்னார், அது ஒரு விசேஷமான நட்சத்திரம். அதன் ரகசியத்தை நீயே கண்டுபிடிக்க வேண்டும் ராமு. ராமு அந்த இரவு முழுவதும் தன் பாட்டியின் பழைய புத்தகங்களை புரட்டினான். அந்த புத்தகங்களில் விண்மீன்கள், கோள்கள் மற்றும் பிரபஞ்சத்தின் ரகசியங்கள் பற்றி எழுதப்பட்டிருந்தது. அவன் படிக்கும் போது ஒரு விஷயம் அவன் கவனத்திற்கு ஈர்த்தது. சில நட்சத்திரங்கள் அவற்றின் வாழ்நாளின் கடைசி காலங்களில் மிகுந்த பிரகாசத்துடன் ஒளிக்கும் என்று எழுதப்பட்டிருந்தது. ராமுவுக்கு ஒரு எண்ணம் வந்தது. ஒருவேளை இந்த நட்சத்திரம் அந்த கடைசி கணங்களில் இருக்கலாம் அல்லவா? ராமு அந்த இரவு முழுவதும் வானத்தை பார்த்து கொண்டே இருந்தான். அவன் மனதில் ஒரு உணர்வு கிளம்பியது. அந்த நட்சத்திரம் தன் கடைசி கணங்களை காட்டிக் கொண்டிருக்கிறது என்று அவனுக்கு தோன்றியது. அவன் தன் கைகளை வானத்தை நோக்கி நீட்டினான். நீ எங்கே போகிறாய் என்று கேட்டான். அந்த நட்சத்திரம் ஒரு பிரகாசமான வெளிச்சத்தை வீசியது. பின்னர் மெதுவாக மறைந்தது. ராமு அந்த நட்சத்திரத்தை இழந்ததற்காக வருத்தப்பட்டான். ஆனால் அவன் மனதில் ஒரு நம்பிக்கை தோன்றியது. அந்த நட்சத்திரம் தன் கடைசி கணங்களில் தன் ஒளியை இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கலாம் என்று அவன் நினைத்தான். அது ஒரு செய்தியை அனுப்பியிருக்கலாம் என்று நினைத்தான். நான் இங்கேதான் இருக்கிறேன், நான் உன்னைப் போலவே இருந்தேன் என்று. ராமு அந்த இரவு முழுவதும் தூங்கவில்லை. அவன் தன் பாட்டியிடம் கேட்டான், பாட்டி, நட்சத்திரங்கள் எப்படி பிறக்கின்றன, எப்படி இறக்கின்றன என்று கேட்டான். பாட்டி அவனை அருகில் அமர்த்தி, நட்சத்திரங்கள் நம்மைப் போலவே பிறக்கின்றன, வாழ்கின்றன மற்றும் இறக்கின்றன. ஆனால் அவற்றின் ஒளி எப்பொழுதும் நம்முடன் இருக்கும் என்று சொன்னாள். ராமு அந்த நாள் முதல் வானத்தை பார்க்கும் போதெல்லாம் அந்த நட்சத்திரத்தை நினைத்துதான் பார்ப்பான். அது அவனுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தது. ஒவ்வொரு ஒளியும் ஒரு கதையை சொல்லும். ஒவ்வொரு கதையும் நம்மை போலவே இருக்கும். அந்த நட்சத்திரத்தின் ரகசியம் ராமுவின் மனதில் எப்போதும் வாழும். இன்று ராமு ஒரு விஞ்ஞானியாக இருக்கிறான். அவன் நட்சத்திரங்கள் மற்றும் பிரபஞ்சத்தின் ரகசியங்களை பற்றி ஆராய்கிறான். ஆனால் அவன் மனதில் எப்போதும் அந்த சிறிய கிராமத்தில் இருந்த ஒரு சிறுவனின் கனவு இருக்கும். அந்த கனவு ஒரு நட்சத்திரத்தின் ரகசியத்தை கண்டுபிடிக்கும் கனவு. அந்த நட்சத்திரம் இப்போது இல்லை, ஆனால் அதன் ஒளி இன்னும் ராமுவின் மனதில் இருக்கிறது. அது அவனுக்கு ஒரு செய்தியை அனுப்பியிருக்கிறது. ஒவ்வொரு ஒளியும் ஒரு கதையை சொல்லும். ஒவ்வொரு கதையும் நம்மை போலவே இருக்கும் என்று. இந்த பிரபஞ்சத்தில் நாம் எல்லோரும் ஒரு நட்சத்திரத்தின் பகுதியாக இருக்கிறோம். நமது ஒளி, நமது கதை எப்போதும் வானத்தில் ஒளிரும்.